ஒரு பெண்ணின் விகர்த்தி இப்போ உடனே மறந்து எழுதி தரப்போவதில்லை. ஆனால் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எல்லையை தாண்டி இருக்கும் சர்க்கரை லெவலை பார்த்து கொண்டே சொன்னார் மருத்துவர். திடீரென 10 நாளுக்கு முன்னால் முழங்கால் வீங்கி வலிக்க துவங்கியது. மருந்து மாத்திரை என்று பயன்படுத்தி குறையாமல் போனதால் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாள். டாக்டர் எழுதி கொடுத்த டெஸ்ட்டுகளை முடித்துவிட்டு இன்று மறுபடியும் பார்க்க வந்திருந்தாள். அப்படி என்றால் கேள்விகளுடன் பார்த்து கொண்டிருந்த அவளிடம், வலிக்கு மாத்திரைகள் எழுதியிருக்கிறேன், காலையில் இரவிலும் போட்டுக்கொள்ளுங்கள், பிறகு வலி இருக்கும்போது போட்டுக்கொண்டால் போதும், வலி குறைந்த பிறகு நாளுக்கு குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் நடைபயிற்சி பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வெயிட் குறைந்தால் உங்களுக்கு முழங்கால் வலியும் குறையும். வலி அதிகரித்தாலும் மேலும் வெயிட் கூடினாலும் நடைபயிற்சியை மேற்கொள்வது சிரமம். பழக்கப்பட்ட ரீதியில் சொல்லிவிட்டு அடுத்த நோயாளிக்காக வெள்ளை அடித்தார் மருத்துவர். இருந்து கொண்டே கேட்டால், வேறு ஆப்ஷன், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், கொஞ்சம் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள், உணவியல் நிபுணர் யாரையாவது பாருங்கள். இஃப் டாக்டர் மேலும் ஏதோ சொல்லும் முன்பே அவர் கையில் இந்த ஃபைலை பிடுங்கிக் கொள்ளாத குறையாக எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே வந்துவிட்டார். இஃப் என்று டாக்டர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். சிறு வயதில் ரெட் அண்ட் மார்ட்டின் சொன்னபோது மூளைக்கு ஏறவில்லை என்றாலும் இப்பொழுது காலத்தின் தேவைகள் அவளுக்கு நன்றாகவே கற்றுக் கொடுத்து விட்டன. ஏற்கனவே அலுவலகத்திலிருந்து 6 முறை தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது. 1 மணி நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று அனுமதி பெற்று ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறாள். மேலும் அரை மணி நேரம் தாமதம் ஆனாலும் யாரும் ஒன்று சொல்லப் போவதில்லை. வருமான வரி துறையில் சீனியர் டாக்ஸ் அசிஸ்டண்டாக பணிபுரிகிறாள். சாதாரண விசாரணையாக இருக்கக்கூடும். நிறைய பேரிடம் தன்னுடைய நம்பர் இருக்கும். உணவியல் நிபுணரிடம் போகாமலேயே அலுவலகத்துக்கு ஓட்டமெடுத்தாள். வெளியே வந்ததும் கேட் அருகில் அப்போதுதான் யாரையோ இறக்கிவிட்ட ஆட்டோவிடம் சென்றாள். எங்கே போகணும் மேடம் கேட்டான் ஆட்டோக்காரன். வாக்கிங், 45 நிமிடங்கள். வேறு நினைப்பில் சொன்னால் அதற்குள் மீண்டவளாக அலுவலக முகவரி சொல்லிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கண்ணாடியிலிருந்து வினோதமாக பார்த்த அவனை பொருட்படுத்தாமல் ஃபோனில் யூடியூப் ஓப்பன் செய்தாள். ஆஸ்பத்திரியிலிருந்து 20 நிமிடங்கள் பயணம். ஹவு டு லூஸ் வெயிட் என்று அடித்தால் பல வீடியோக்கள். இயர்ஃபோனை வைத்துக்கொண்டு 1 2 கேட்டாள். நாளையிலிருந்து சாதத்தை விட்டுவிட வேண்டும். இன்று முதல் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். 4-5 முறை மனதில் நினைத்து கொண்டாள். சாதாரணமாக அலுவலகத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்க மாட்டார். எல்லோருக்கும் நடுவிலிருந்து பாத்ரூமுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று சீட்ட அருகில் போகும்போதே 4 பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆஃபீஸிலிருந்து நோட்டீஸ்கள் சென்று அவருக்கு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கொண்டு வந்தவர்கள். சாதாரணமாக ஆடிட்டர் மூலமாக இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக அதிகம் பேர் வரமாட்டார்கள். ஆனால் அவள் எல்லோரிடமும் நட்பு நேரில் பழகுவாள், அறிவுரை வழங்குவாள். மன்னிப்பு கேட்பது போல் பொன் மறுவளித்து முதலில் பாட்டிலை எடுத்து மலமளம் என்று தண்ணீர் குடித்துவிட்டு வந்தவர்களை கவனிக்க தொடங்கினாள். சிரித்த முகம், அதைவிட மென்மையான பேச்சு. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மலமளவென்று தீர்த்து வைக்கும் திறமை இருப்பதால் இரிஞ்சல்கள் எதுவும் அவளுக்கு இருந்ததில்லை. கொஞ்ச நேரம் கழித்து சங்கடம் தொடங்கிவிட்டது. புதிய பழக்கம் இல்லையா? சற்று குடித்த பாட்டில் தண்ணீர் உள்ளே போன பிறகு சங்கடம் தோன்றிவிட்டது. முழங்கால் வலியுடன் மேஜையை பிடித்து இருந்து கொண்டு மெதுவாக பாத்ரூமை நோக்கி போனாள். வந்து உட்கார்ந்த வேளையில் ஆழ்ந்து விட்டாள். அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. போய்விட்டு வரும்போது பக்கத்து இருக்கையில் அமர்ந்து இருப்பவர் கேட்டார், மேடம், உடல்நிலை சரியாக இல்லையா? வேறு வேலை இல்லையா இவனுக்கு? என் பாத்ரூம் விஷயத்தை கூட கணக்கிடுகிறான். எரிச்சலுடன் நினைத்து கொண்டாள். முகத்தை சுளிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் எதுவும் புரியாதது போல் முகத்தை வைத்து கொண்டு தண்ணீர் பாட்டலை உள்ளே வைத்து விட்டாள். இன்று இதற்கு ஒரு குமிழ். கால்வலியால் நகர முடியவில்லை. சக்கரை நோய் வந்திருக்குமோ என்ற கவலை மேலும் பயமுறுத்தியது. வேலை அழுத்தத்தினால் இரத்த அழுத்தம் கூட வந்து சேருமோ என்னவோ. நாளை முதல் குறைந்தபட்சம் 3/4 மணி நேரம் நடக்க வேண்டும். 3/4 மணி நேரம் என்றால் நாளில் எத்தனையாவது பங்கு? முதலில் இந்த வலி குறையட்டும். ஆனால் எண்ணங்கள் அவளை விட்டபாடு இல்லை.
சமீபத்தில்தான் கொஞ்சம் உடல் பருக்கத் தொடங்கியது. 28 நாட்களுக்கு ஒரு முறை வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்தால் போல் வந்துவிடும் மாதவிடாய் இப்பொழுது கணக்கு தவறிவிட்டது. தாயிடம் கேட்டபோது 50 வயது ஆகும் வரையில் மாதவிலக்கு ஆகிக்கொண்டு இருந்ததாக சொன்னாள். அந்த கணக்கின்படி தனக்கு இன்னும் 6 வருடங்கள் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு ப்ரீமெனோபாஸ் என்று மருத்துவர் உறுதி செய்துவிட்டார். விருப்பப்பட்டு வாங்கிய உடைகள், டிசைனர் பிளவுஸுகள் எங்களை என்ன செய்ய போகிறாய் என்பது போல் பார்த்தன. சற்று முன் ஆஸ்பத்திரியில் பார்த்து கொண்ட எடை பிஎம்ஐ கிராஸ் ஆகியிருப்பது போல் எச்சரித்தது. செதுக்கியது போல் இருந்த மேனி ஆங்காங்கே பருத்து விகாரமாக காட்சியளித்தது. ஏதோ ஒன்றை செய்தாக வேண்டும். அப்போதைக்கு எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டு ரிப்போர்ட்டுகளை கணவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு வேலையில் ஆழ்ந்தாள். இருவரும் ஒரே துறையில் பணிபுரிகிறார்கள். சமீபத்தில் கணவனுக்கு பதவி உயர்வு கிடைத்து வேறு ஊருக்கு போயிருக்கிறான். அவள் கூட எல்லா டிபார்ட்மெண்ட் தேர்வுகளை பாஸ் செய்து இருக்கிறாள். ஆனால் ஒரு முறை குழந்தைகளின் படிப்பு, இரண்டாவது முறை பாதியில் இருக்கும் வீடு, இன்னொரு முறை மாமனாரின் உடல்நலக்குறைவு, இப்படி அவளுக்கு நித்தியமும் ஏதோ ஒரு தடங்கல். உண்மையில் பதவி உயர்வுக்கு பிறகு கணவனுக்கு கிடைக்கும் அதிக சம்பளத்தை விட அங்கே தனி வீடு, ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் செலவு எல்லாம் அதிகமாய் இருந்தது. போகும் முன் இருவரும் சேர்ந்து நிறைய யோசித்தார்கள். ஆனால் அரிதாக கிடைத்த பதவி உயர்வை விடுவதில் கணவனுக்கு விருப்பமில்லை. அவன் என்றுமே அதுபோல் விட்டு கொடுத்ததும் இல்லை என்பது வேறு விஷயம். மதியம் லஞ்ச் பாக்ஸ் திறந்தாலும் சாப்பிட தோன்றவில்லை. ஆனால் அதற்கு முன் போட்டுக்கொண்ட மாத்திரைகளுக்காக வலுக்கட்டாயமாக சாப்பிட்டு விட்டாள். வாட்ஸ்அப் திறந்து பார்த்தால் இன்னும் நீல குறிப்பு தென்படவில்லை. அரை மணி நேரம் கழித்து கணவன் ஃபோன் செய்தான். மெசேஜ் பார்க்கவில்லை. இவ்வளோ வழியாக இருக்கும்போது மாலை பேருந்தில் எப்படி போவாய்? கேப் எடுத்துக்கொள். 4 நாட்கள் லீவு போடுவேனே. அவன் குறைந்தில் நேர்மை தென்பட்டது. சற்று இருந்த கோபம் இப்பொழுது அவளிடம் காணாமல் போய்விட்டது. அவன் கெட்டவன் இல்லை. டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று எடுத்துக்கொள்ளும் கணவன்மார்களில் அவனும் ஒருவன், அவ்வளோதான். தன்னுடைய கவலைகள், அத்திருப்தி, தனியாய் இங்கே பொறுப்புகளை பார்த்து கொள்வதில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் அவனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான சூழல் இருக்காது. அவன் ரொம்ப சௌரியமாக அந்த விஷயத்தை அவாய்ட் செய்து விடுவானோ, அல்லது அவள்தான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வதில்லையோ? விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தது அவளுக்கு. ஆனால் போன வருடம் மாமனாரின் உடல் நலக்குறைவு, அதற்கு பிறகு அவர் இறந்து போனது எல்லாமாக சேர்த்து 3 மாதங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டிருந்தாள். இப்பொழுது மாமியாருக்கு வந்திருந்த பக்கவாத நோய்க்கு அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது திரும்பவும் 15 நாட்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வரும் இடைப்பாடுகள் தனி. இப்பொழுது விடுமுறை என்று யோசனையே மிகவும் கஷ்டம், அசாத்திய கூட. லஞ்ச் முடிந்த பிறகு இருக்கையில் வந்து அமர்ந்தாள். உடனே வேலையில் மூழ்கிவிடாமல் முகநூலை திறந்தால் நேற்று இரவுதான் அமிர்தா பிரீத்தம் எழுதிய கவிதை வாரிசா மொழிபெயர்த்தது முகநூலில் போட்டிருந்தால் அதற்கு நிறைய மறுபதிவுகள் வந்திருந்தன. நூல்கள், அதிலும் கவிதைகள் என்றால் அவளுக்கு உயிர். கொஞ்சம் ஓய்வு கிடைத்தாலும் படிப்பதை, எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதை மட்டும் அவள் விடவில்லை. அதுவரையிலும் இருந்த வழியை, தன்னை வருந்த செய்து கொண்டிருந்த கவலைகளை மறந்துவிட்டு அந்த உலகில் மூழ்கிவிட்டாள். எல்லாவற்றுக்கும் பொறுமையாக பதிலளித்தாள். அரை மணி நேரம் கழித்து பிறகு நோட்டீஸ் டிராப் செய்வதாக அதிகாரி இருக்கைக்கு வரும் வரையில் அந்த உலகத்திலே இருந்தாள். மாலை வலி ஓரளவுக்கு குறைந்திருந்தது. ஓலோவில் போனால் குறைந்தபட்சம் 500 ஆகும். அதனால் அவள் ஓலோவை பயன்படுத்த மாட்டாள். நல்ல வீடு, தன் ரசனைக்கு ஏற்றவாறு தேவை என்பதால் நகரத்திற்கு சற்று தொலைவில் இடம் வாங்கி கொண்டார்கள். தங்களுக்காக, ஒரே மகளுக்காக, மாமியார் மாமனருக்காக என்று ஒவ்வொரு ரூபாயாக சேர்ந்து வீடு கட்டி முடிக்கும்போது கோடியை தாண்டி விட்டது. சேவிங்ஸ் எல்லாம் போக அந்த வீட்டுக்கு
இன்னொரு 20 வருடங்கள் வரையில் மாதம் 1 லட்சம் கட்ட வேண்டிய நிலை. இருவரில் ஒருவரின் சம்பளம் அதற்கே போய்விடும். மகளின் படிப்பிற்கும் எதிர்காலத்திற்கும் சேமிக்கும் விஷயத்தில் கணவன் மனைவி இருவரும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். கணவன் பதவி உயர்வு பெற்றுக்கொண்டு வெளியூருக்கு போன பிறகு உயர்ந்த சம்பளம், வரவு செலவு கணக்கு போட்டு பார்த்தால் கூடுதலாக 15,000 தேவைப்பட்டது. ஆக மொத்தம் அவளால் ஓலோவை கூப்பிட முடியாது. அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு 1 மணி நேர பயணம். பேருந்தில் ஏறியதில் ஜன்னல் அருகில் அமர்ந்து மூச்சை ஆழமாக எடுத்துக்கொண்டாள். அமேசான் ஆடியோவில் வாங்கிய எலினா புத்தகத்தை கேட்கத் தொடங்கினாள். ஏற்கனவே படித்த புத்தகம்தான், திரும்பவும் கேட்க வேண்டும் என்று ஆடியோ வடிவத்தில் வாங்கி கொண்டாள். ஏனோ அன்றைக்கு கேட்க தோன்றவில்லை. ஏதேதோ எண்ணங்கள். உடல்நலக் குறைவு அவளை ஒரு நிலையில் இருக்க விடுவதில்லை. பேருந்து விட்டு இறங்கிய போது மணி 6:30. மெட்ரோ பேருந்தில் கால்களை சுருக்கி கொண்டு உட்கார்ந்ததால் திரும்பவும் கால் வலிக்க துவங்கியது. நொண்டிக்கொண்டே வீட்டுக்கு போனாள். கட்டுலோடு கிடக்கும் மாமியாரை பார்த்து கொள்ள பகலுக்கு இரவுக்கு என்று 2 ஆயாக்கள் இருந்தார்கள். வீட்டு செலவுகள் அதிகரித்த பிறகு இரவு நேரத்து ஆயாவை நிறுத்திவிட்டு தானே பார்த்து கொள்ள தொடங்கினாள். வீட்டுக்கு வந்ததுமே மாமியாருக்கு காஃபி கலந்து கொடுத்து தானும் எடுத்துக்கொண்டு மாமியாரின் படுக்கைக்கு பக்கத்தில் நாற்காலியில் அமர்ந்தாள். போகும் முன் ஆயா சுத்தம் செய்துவிட்டு போயிருந்தால் போலும். மாமியாரின் முகம் தெளிவாக இருந்தது. முகம் அலம்பிக் கொண்டு வந்து சமையலறைக்குள் போகும்போது மாமியாரை சக்கர நாற்காலியில் உட்கார வைத்து உடன் அழைத்து சென்றாள். சமையல் செய்யும் நேரத்தில் இருவரும் ஏதாவது பேசிக்கொண்டு இருப்பார்கள். கணவனுக்கு வெளியூருக்கு மாற்றலான பிறகு இன்ஜினியரிங் படிப்பிற்கு வந்த மகளுக்கு தனி உலகமாகிவிட்ட பிறகு மாமியார் மருமகளின் உறவு மேலும் வலுத்தது. உடல் நலக்குறைவு ஏற்படுவதற்கு முன்பு மாமியார் மருமகளுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வந்தாள். அன்று மருமகள் சுரத்தாக இல்லாததற்கு காரணம் கூட புரிந்துவிட்டது. ஏற்கனவே லேபிலிருந்து வந்த ரிப்போர்ட்களை தெரிவித்திருந்ததால் அந்த அம்மாளுக்கு உடல் நலம்தான் ஒத்துழைக்கவே தவிர மூளை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஏதேதோ ஜாக்கிரதைகளை சொல்லி கொண்டிருந்தால் குடும்பத்தில் ஏற்கனவே 2 பக்கமும் சக்கர நோய் வரலாறு இருக்கிறது, அதனால் கவலைப்பட வேண்டியது என்று தைரியம் சொல்லி கொண்டிருந்தால் மணி 7 ஆகிவிட்டது. காய்கறிகளை வெளியில் வைத்துவிட்டு மொட்டை மாடியில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீரை ஊற்றுவதற்காக சென்றால். லிஃப்ட்டுக்காக எல்லா ஏற்பாடுகள் செய்தாலும் பணப்பற்றாக்குறையினால் அப்படியே விட்டுவிட்டார்கள். 3வது மாடியில் ஸ்லாபுகளை போட வைத்து விதவிதமான செடிகளை வைத்தால். செடிகளை வளர்ப்பது, அதன் புகைப்படங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவளுக்கு பிடித்தமான விஷயம். இருள் சூழ்ந்து விட்டிருந்தது. சனி ஞாயிறுகளில் தவிர வெளிச்சத்துடன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது சாத்தியமில்லை. தண்ணீர் ஊற்றிக்கொண்டே பழுத்த இலைகளை நீக்கினாள். சிநேகிதி ஃபோன் செய்தால். ஏதோ புத்தகத்தை பற்றி உரையாடினார்கள். கீழே இருந்து மகள் தொலைபேசியில் அழைத்தாள். அவள் அலுவலகத்திலிருந்து வந்தபோது மகள் வந்திருக்கவில்லை. ஃபோனை நிறுத்திவிட்டு நோண்டிக்கொண்டே இருந்த 2 மாடி இறங்கி வந்தாள். வந்ததுமே மகளுக்கு பால் சுட வைத்து தர வேண்டும். 18 வயது முடிந்தாலும் குறைந்தபட்சம் பால் சுட வைத்துக் கொள்வது, தாய்க்கு சின்ன சின்ன வேலைகளில் உதவி செய்வது தெரியாத மகளுக்கு அவளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று தானும் நினைத்ததில்லை. சமையல் செய்து கொண்டிருந்தாலும் அவள் எண்ணங்கள் வேறு இடத்தில் இருந்தன. ஒரு பத்திரிகைக்கு 2 வருடங்களாக காலம் எழுதி வருகிறாள். அவள் நல்ல வரவேற்பு இருந்தது. உடல்நலக்குறைவினால் இந்த மாதம் அதை பற்றி யோசிக்கவில்லை. எண்ணங்களில் மூழ்கியபடி கணவனின் போனை ரிசீவ் செய்து கொண்டாள். படாமல் அவள் பேசியது கண்டு கோபமாக இருக்கிறாள் போல் என்றும் நினைத்து விட்டான். தான் பத்திரிகை பற்றி யோசித்து கொண்டு இருந்ததாக சொன்னதும் லேசாக கடிந்து கொண்டு வைத்து விட்டான். தன்னுடைய வாசிப்பு பழக்கம், எழுதுவது இதெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் அதற்காக மற்ற விஷயங்களை பாதிக்கப்படுவது அவனுக்கு விருப்பம் இருக்காது. சமையல் முடிந்த பிறகு மாமியாருக்கு பிசைந்து கொடுத்துவிட்டு மகனும் தானும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது இரவு 9 மணி. மறுநாள் காலை சமையல் பிரேக்ஃபாஸ்ட் பற்றிய எண்ணங்கள் சூழ்ந்து கொண்டன. சற்றென எழுந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் அடைமாவு இருப்பது தெரிந்ததும் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டு மறுநாளைக்கு வேண்டிய காய்கறியை நறுக்கி ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டாள். பாலை உரை குத்தி சமையலை ஒழுங்குபடுத்திவிட்டு ஹாலுக்கு வந்தாள்.
மாமியாருக்கு மருந்துகள் கொடுத்துவிட்டு அந்த அம்மாள் உறங்கிய பிறகு பக்கத்திலே இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மடிக்கணினியை திறந்தாள். இரவு 10:30. அது அவளுடைய சமயம். கணவனுக்கு மனைவி, மகளுக்கு தாய், மாமியாருக்கு மருமகள், அலுவலகத்தில் வேலை செய்பவள். இவை எதுவும் இல்லை. தன்னுடைய உலகம் அது. பிடித்ததை படிப்பாள், எழுதுவாள், கனவு உலகத்தில் இருப்பாள். உள்ளர இருக்கும் அமைதியின்மை, வெறுமை எல்லாம் வெளிப்பட்டுவிடும். எழுத்துக்களால் அதை போர்த்தி விடுவாள். மகிழ்ச்சியை, கண்ணீரை பகிர்ந்து கொள்வாள். 12 மணி வரையில் அவள் உலகம். அவளுக்கு மட்டுமே உரிய உலகம் அது. அன்று எப்பொழுது போல் இல்லாவிட்டாலும், உடல் உபாதைகள் துன்புறுத்தி கொண்டிருந்தாலும் எழுத வேண்டிய கட்டுரையை எழுதி முடித்தாள். ரொம்ப நாட்களுக்கு முன் ஒரு கதையை எழுத துவங்கியவள் எப்படி முடிப்பது என்று தெரியாமல் விட்டு வைத்திருந்தாள். அதனை எழுதி முடித்தபோது கை விரல்கள் வலித்தன. விருப்பமானது, ரசனையானது ஒரு பழக்கமாக, அதன் பிறகு ஒரு வேலையாக, இறுதியில் நிர்பந்தமான பணியாக எப்போது மாறியதென்று புரியவில்லை. நடுவில் மாமியார் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் தூங்கவில்லையா என்று அன்புடன் கடிந்து கொண்டாள். உறங்கும் முன் டாக்டர் சொன்ன எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. உடனே தன்னால் திரும்பி வர முடியாது என்பதால் கவனமாக இருந்து கொள் என்று கணவனின் நயமான பேச்சு, மகள் மற்றும் மாமியார் பற்றிய கவலை, உடல்நிலை பற்றிய பயம், எல்லாவற்றுக்கும் ஒரே முடிவு. நாள் ஒன்றுக்கு 45 நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். நாளை காலையில் 1 மணி நேரம் முன்னால் எழுந்து கொண்டால் போதும். எழுந்து உட்கார்ந்து கொண்டு காலை முதல் இரவு 12 வரையில் தான் செய்து வந்த வேலைகளை எல்லாம் வரிசையாய் எழுதி அதன் பக்கத்தில் எதையெல்லாம் நீக்குவது என்று கணக்கிடத் தொடங்கினாள். காலை எழுந்ததும் காஃபி கடை, சமையல், துணி துவைப்பது, ஆயா வருவதற்குள் மாமியாருக்கு அவசர உதவி ஏற்பட்டால் செய்வது, சமையற்காரை வைத்து கொண்டால் குறைந்தபட்சம் 10,000 தர வேண்டும். பேருந்து பயம் கணிசமான நேரத்தை விழுங்குகிறது. உணவில் போனால் குறைந்தபட்சம் 3/4 மணி நேரம் மிச்சப்படும். யோசித்து பார்த்தால் அதை நீக்குவதா என்று இப்போ இருக்கும் பொருளாதார நிலையில் அது சாத்தியமில்லை. இப்படி வரிசையாக பரிசீலித்து வந்தபோது இரவு சீக்கிரம் படுத்து கொண்டால் தவிர காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ள முடியாது என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. ஏனோ அவளுக்கு திடீரென அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. சோர்வு ஆட்கொள்ள மடிக்கணினியை திறந்து பத்திரிகைக்கு மின்னஞ்சல் அனுப்பி வைத்தாள். சில நாட்கள் தன்னால் கட்டுரை எழுத முடியாது என்று தான் எங்க முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் தன் நிலையை புதுப்பித்தாள். சில நாட்கள் விடுமுறை காலையில் வலுக்கட்டாயமாக 4 மணிக்கு எழுது கொள்ள வேண்டும் என்று முயன்றாள். ஆனால் முதல் நாள் என்பதால் 5 மணி ஆகிவிட்டது. மலமெனவென்று தயாராகி நடைப்பயிற்சிக்காக கிளம்பினாள். அப்போதான் முதல் முறையாக கவனித்தது போல் கீழே விழுந்த மலரை எடுத்து ஆழமாக முகந்தாள். தெருவிளக்கு வெளிச்சத்திலே மெதுவாக நடக்க துவங்கினாள். காணலினே ஆங்காங்கே சாலை பக்கத்தில் மரங்களுக்கு கீழே பெஞ்சுகள் இருந்தன. கால்வலி பெரும்பாலும் இல்லை என்றாலும் அவ்வப்போது மழுக்கின்றது. நடக்க முடியாமல் போனால் சிறிது நேரம் மரத்தடியில் அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். புதிய ஆடியோ புத்தகத்தை கேட்க தொடங்கினாள். அதற்குள் ஃபோன் வந்தது. வேலைக்கார பெண், யாரோ உறவினர் இறந்துவிட்டார் என்றும் 2 நாட்கள் வர முடியாது என்று தகவல். ஒரு நிமிஷம் தெரியாத துக்கம் வந்து சூழ்ந்து கொண்டால் போல் இருந்தது. ஆனால் எப்போது போல் அந்த துக்கத்தை அதிக நேரம் மனதில் தங்க விடாமல் நீக்கிவிட்டாள். ஒரு கால். இதனால் வரையில் தான் படித்த அல்லது படித்து தன் சிநேகிதர்கள் சொன்னவற்றை சிலவற்றையாவது நடைமுறையில் செயல்படுத்தியிருந்தால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ், உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இருக்காது. ஆனால் தனக்கு பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும், வெற்றிகரமான பெண்மணி என்று அழைக்கப்பட வேண்டும், தான ஒரு சராசரி பெண்மணி, விட்டு கொடுக்க முடியாது என்று தான் நினைத்து இருந்தவற்றை எல்லாம் எளிதில் விட்டுவிட்டாள். ஆனால் விட்டு கொடுக்க முடியாத வேலைகளை அவளை துரத்தி கொண்டு இருந்தன. நடைப்பயிற்சி தொடங்கியது முதல் 5 நிமிஷங்களுக்கு ஒரு முறை மணியை பார்த்து கொண்டு இருக்கிறாள். உடலும் மனமும் காலமும் ஒரே கதியில் இயங்கிக் கொண்டிருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். பாத்திரங்களை தேய்த்து முடித்தபோது மொபைலில் பதிவு செய்து வைத்திருந்த வாயில் மெசேஜ் வந்தது. 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி முடிந்துவிட்டது. விகர்த்தியுடன் சிரித்து கொண்டாள். 45 நிமிடம் நடைப்பயிற்சிக்காக நாளில் எனக்கு 25 மணி நேரம் இருக்க வேண்டும்.